நீங்க பொதுவா கவனிச்சிருக்கீங்களா? நமக்கு உடம்பு சரியில்லை, இல்ல ஒரு கை கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இது பாருங்க இங்கதான் பிரச்சனை அப்படின்னு டாக்டர் ரொம்ப சுலபமா சொல்லிடுவார். ஆமா, அது ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட், உடைஞ்சிருக்கு இல்ல உடையல. எக்ஸாக்ட்லி. அது ஒரு விதமான நிம்மதியை தரும். ஏன்னா பிரச்சனையை கண்ணால பார்க்க முடியுது. ஆனா மனித மனம், இந்த உணர்வுகள் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நீங்க நுழையும் போது அங்க இந்த எக்ஸ்ரே மிஷின்லாம் வேலை செய்யாது. கண்டிப்பா வேலை செய்யாது. திடீர்னு எல்லாமே ரொம்ப மங்கலா ஒரு மாதிரி குழப்பமா மாறிடும். ஆமா, ஒரு தெளிவான விடை கிடைக்காத ஒரு ஆழமான கடலுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு தோணும். இன்னைக்கு உங்களுக்காக நாம நேரடியாக அந்த ஆழமான கடலுக்குள்ள தான் குதிக்க போறோம். முக்கியமா இன்றைய ஜென்சி தலைமுறையினர் மனநலத்தை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எமோஷனல் மெச்சூரிட்டி, உணர்வு பூர்வமான முதிர்ச்சியை விட மற்றவர்களின் கவனத்தை தேடுறது ஏன் ஒரு பிரச்சனையா இருக்குன்னு அலச போறோம். ரைட். எந்தவித முன்முடிவுகளும் இல்லாம ஒரு ஓபன் மைண்டோட இதுக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். முதல்ல மன அழுத்தம், டிப்ரெஷன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு மன அழுத்தம் இல்லாத முழுமையான நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த தரவுகள் ஒரு வரையறை கொடுக்குது இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? ஷூர். அந்த இடத்துல இருந்து தொடங்குவது தான் கரெக்ட். ஒரு மனிதன் முழுமையான மனநலத்தோட இருக்கான் அப்படிங்கறத இந்த தரவுகள் துரியம் அல்லது சமாதி நிலை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விளக்குது. சமாதி நிலை அப்படின்னு சொன்னதும் நாம சாமிகள், காடுகள்னு யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கட்டாயமா இல்ல. இது முற்றிலும் நம் அன்றாட நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையானது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடந்த காலத்தின் கவலைகளோ எதிர்காலத்தின் பயங்களோ உங்களை பாதிக்காத ஒரு நித்திய நிகழ்வில் வாழ்வது. அதாவது இட்டர்னல் பிரசன்ட்ல இருக்கிறது. ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த நிகழ்காலத்துல முழுமையா இருக்கிறது அப்படின்னா அதை எப்படி நாம பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறது? எனக்கு இப்போ ஒரு உதாரணம் தோணுது. சொல்லுங்க. இப்போ நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுல நாம முழுமையா மூழ்கி இருக்கும்போது சுத்தி என்ன நடக்குது, நமக்கு பசிக்குதான் எதுவுமே நமக்கு தெரியாது. கரெக்ட். ஆனா அந்த கேம்ல நாம ரொம்ப கவனமா ஒவ்வொரு அடியையும் சரியா எடுத்து வச்சு முன்னேறிட்டு இருப்போம். உளவியல்ல இத ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா? 100% நீங்க சொல்ற அதே ஃப்ளோ ஸ்டேட் தான் இது. அந்த நிலையில இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளையில நேரத்தை கணக்கிடுற, கவலைப்படுற அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் ஆயிடும். ஆஹா, அப்ப ஸ்ட்ரெஸ் இருக்காது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அங்க ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆனா உங்களுடைய முழு கவனமும் அந்த வேலையில இருக்கும். இதத்தான் தரவுகள் என்லைட்டன்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுது. என்லைட்டன்ட் என்டர்டெயின்மெண்ட் நல்ல டேர்ம் இது. ஆமா, அதாவது இந்த நிலையில வேலை, வாழ்க்கை, விடுமுறை, பொழுதுபோக்கு இது எல்லாமே ஒன்னா மாறிடும். நீங்க செய்யற வேலையே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டாவும் மாறிடும். வெளி உலகத்துல ஒரு வினாடியை கூட வீணாக்காம குறிக்கோளோடு செயல்படும் அந்த சமநிலை தான் உணர்வுபூர்வமான முதிர்ச்சியின் முதல் படி. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வேலை தனி, என்ஜாய்மெண்ட் தனி அப்படின்னு பிரிக்காம எல்லாமே ஒன்றிணைந்த ஒரு நிலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தெளிவான நிலையில மனித மனம் இயங்க முடியும் அப்படின்னா ஏன் இன்னைக்கு நாம எங்க பார்த்தாலும் இந்த மன அழுத்தத்தை பத்தியும் டிப்ரெஷனை பத்தியும் இவ்ளோ அதிகமா பேசிக்கிட்டு இருக்கோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குறிப்பா இந்த ஜென்சி தலைமுறை மத்தியில ஏன் இது இவ்ளோ பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு? இங்கேதான் இந்த தரவுகள் ரொம்பவே ஒரு ஆழமான ஒரு விவாதத்துக்குரிய வாதத்தை முன்வைக்குது. இவர்களுடைய பார்வையில இன்றைய காலகட்டத்துல டிப்ரெஷன் அல்லது மன அழுத்தம் என்பது ஒரு விதமான போதையாக மாறிவிட்டது. வெயிட் ஒரு நிமிஷம். இப்போ இங்க ஒரு சின்ன தயக்கம் எனக்கு வருது. மன அழுத்தத்தை ஒரு போதை என்றோ அல்லது கவன ஈர்ப்பிற்கான ஒரு விஷயம் என்றோ சொல்வது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா தெரியலையா? நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இத நாம எப்படி அணுகுறது? இத நான் இன்ஸ்டாகிராம்ல நிறையவே பாக்குறேன். சிலருடைய பயோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிராமா அல்லது அவங்க ஃபேஸ் பண்ற மென்டல் ஹெல்த் இஷ்யூஸையே ஒரு ஐடென்டிட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒரு பேட்ஜ் மாதிரி யூஸ் பண்றாங்க. அதான் ஏதோ அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் மாதிரி பயன்படுத்துறாங்க. தரவுகள் இதைத்தான் சுட்டி காட்டுதா? சரியா பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. தரவுகள் எந்த தரப்பை சார்ந்திருந்தாலும் நாம் அதை நடுநிலையாகவே பார்க்கணும். இந்த தரவின் முக்கிய வாதம் என்னவென்றால், உண்மையான தீர்வை தேடி போவதற்கும் தங்களை மாற்றிக்கொள்வதற்கும் ஒரு மிகப்பெரிய உழைப்பு தேவை. கண்டிப்பா உழைப்பு தேவை. ஆனா தோல்விகளை நியாயப்படுத்தி நான் ஒரு பாதிக்கப்பட்டவன் என்று உலகத்தின் மீது பழி போட்டு சிம்பத்தியை வாங்குவது ரொம்ப சுலபம். ஒரு கட்டத்தில் அந்த சிம்பத்தியே ஒரு போதையாக மாறிவிடுகிறது. ஓ, அப்போ அந்த சிம்பத்தி ஒரு அடிக்ஷன் ஆயிடுதா? ஆமா, குறிப்பா இன்றைய ஜென்சி தலைமுறையினர் தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிறது என்று சொன்னால்
சமூகத்திடமிருந்து அதிகமான கவனிப்பு கிடைக்கும் என நம்புகிறார்கள். அது ஒரு அட்டென்ஷன் எக்கானமியாக மாறிவிட்டது. அதாவது நிஜமான பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு பதிலா எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதையே தங்களை சுற்றியுள்ள ஒரு பாதுகாப்பு கவசமா பயன்படுத்திக்கிறாங்க. உண்மை. மற்றவர்கள் கொடுக்கும் அந்த அட்டென்ஷனுக்காக உங்களுடைய வலியை நீங்களே கொண்டாடுவது, அதை ஒரு புனிதமான விஷயமாக மாற்றுவது எல்லாமே இமோஷனல் முதிர்ச்சியின்மை என்று தரவுகள் மிக ஆழமாக வலியுறுத்துகின்றன. ரைட். நிஜமான உயிருக்கு ஆபத்தான ஒரு உண்மையான பிரச்சனை உங்களை தேடி வரும்போது இந்த கற்பனை பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போய்விடும் என்பதுதான் இதன் மைய கருத்து. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய பாரடைம் ஷிஃப்ட். அனுதாபத்தை தேடுறத நிறுத்திட்டு முதிர்ச்சியை நோக்கி நகரணும்னு சொல்றாங்க. சரி, இப்போ நீங்க சொல்றத கேட்டு ஒருவர், ஓகே, நான் இனிமேல் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் வேலையில ஈடுபட போவதில்ல, நான் இமோஷனலாக மெச்சூர் ஆக போறேன்னு முடிவெடுக்கிறான்னு வச்சுப்போம். சரி. அப்படி அவர் மாறும்போது அவரை சுற்றியுள்ள சமூக வலைப்பின்னல்ல, அதாவது அவருடைய ஈகோசிஸ்டம்ல என்ன நடக்கும்? இது ஒரு அருமையான கேள்வி. ஏனென்றால் நீங்க முதிர்ச்சி அடையும் போது உங்களோட வாழ்க்கை அப்படியே சுமூகமாலாம் அடுத்த கட்டத்துக்கு போகாது. அங்கே ஒரு மிகப்பெரிய உடைசல் நடக்கும். உடைசல்னா எப்படி? தரவுகள் இதை எப்படி விளக்குதுன்னா, நீங்க அமைதியா மாறும்போது, இப்படி அமைதியா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருந்தா என் காதலியோ அல்லது நண்பர்களோ என்னை விட்டு போய் விடுவார்களா என்ற பயம் வரலாம். போனால் போகட்டும், தலைவலி விட்டது என்று நிம்மதியாக இருங்கள் என்கிறது தரவு. அப்படியா? அது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா. ஏனென்றால் நீங்கள் முதிர்ச்சி அடையும் போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி மாறும். இந்த ஃப்ரீக்வன்சி மாறுதல் அப்படிங்கறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஏதோ புதியுக மாயாஜால வார்த்தை மாதிரி இருக்கு. பிராக்டிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல எந்த மாயாஜாலமும் இல்ல. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் லைன் ஆஃப் டாலரன்ஸ், அதாவது எந்தெந்த விஷயங்களை நீங்க சாதாரணம்னு ஏத்துக்கிறீங்க அப்படிங்கிற அந்த அளவுகோல் மாறிடும். ஓகே. உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும்போது தேவையில்லாத டிராமா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள், இவர்களோடு பழகுவதை உங்களுடைய மூளை தானாகவே நிராகரிக்க தொடங்கும். அதனாலதான் அந்த பழைய ஈகோசிஸ்டம் உடைய தொடங்கும். ஒரு பட்டாம்பூச்சி கூட்ட உடைத்து வெளிவர்ற மாதிரி. எனக்கு இப்போ ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு மாடர்ன் உதாரணம் தோணுது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம பல வருஷமா மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு சோஷியல் மீடியா ஆப்பை திடீர்னு டெலீட் பண்ற மாதிரி இருக்கு. கரெக்டான ஒப்பீடு. முதல் ஒரு வாரம் நமக்கு பயங்கரமான ஃபோமோ இருக்கும். கை தானா அந்த ஆப் இருந்த இடத்தை தேடி போகும். ஒரு பெரிய வெற்றிடம், யாருமே நம்ம கூட இல்லாத மாதிரி ஒரு தனிமை ஃபீல் ஆகும். அந்த எம்ப்டினஸ். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நமக்கு எவ்வளவு நேரம் மிச்சமாயிருக்கு, மனசு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த பழைய நண்பர்கள் வட்டம், குடிப்பழக்கம், செல்போனை நோண்டும் போதே எல்லாமே இந்த மாதிரி ஒரு தற்காலிக தப்பிக்கும் வழிகான. ரொம்ப துல்லியமான உதாரணம். நீங்க சொன்ன அந்த வெற்றிடம் ரொம்ப முக்கியமானது. அந்த பழைய ஈகோசிஸ்டம் உடையும் போது ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப எம்டியா தான் ஃபீல் ஆகும். உங்களை நீங்களே மறந்து தப்பிக்க நினைக்கும் எஸ்கேபிசம்ல இருந்து நீங்க வெளியே வரும்போது ஒரு வழி இருக்கும். கண்டிப்பா. தாண்டி வரும்போதுதான் உங்களுடைய புதிய அமைதியான மனநிலைக்கு ஏற்ற உண்மையான உறவுகள் உங்களை தேடி வரும். இதத்தான் முதிர்ச்சியின் அடையாளம்னு தரவுகள் சொல்லுது. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, இந்த உணர்வு பூர்வமான முதிர்ச்சி எப்படி நம்முடைய பார்வையை மாட்டுது அப்படிங்கிறதுக்கு தரவுகள்ல ஒரு மிக சிறந்த தந்தை மகன் உறவு முறை உதாரணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு தனி மனிதனோட எமோஷனல் மெச்சூரிட்டி வளர வளர அவனோட உலக பார்வை எப்படி மாறுதுன்னு அது ரொம்ப அழகா விளக்குது. அது கொஞ்சம் டீடைலா பாப்போமா? கட்டாயமா. இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடும் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு டைம் லைன். ஒரு மகனுடைய மனநிலையை அவனுடைய வயதிற்கு ஏற்ப எப்படி முதிர்ச்சி அடைகிறதுன்னு பாருங்க. 14 வயதில் அவன் நினைக்கிறான், எப்ப பார்த்தாலும் அப்பா என்ன கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அந்த வயசுக்கே உரிய அதிகாரம் மீதான ஒரு கோபம், ரைட்? எக்ஸாக்ட்லி. அதே பையனுக்கு 18 வயதாகும் போது அம்மா ஏன் இவரை போய் கல்யாணம் செய்து கொண்டாருன்னு நினைக்கிறான். இங்க அவனுக்கு ஈகோ வளருது, பெற்றோரை குறை சொல்லும் மனநிலை வருது. அதுக்கப்புறம் 21 வயசுல சரி என்னதான் இருந்தாலும் நமக்கு சோறு போடுகிறாரே என்று ஒரு சமாதானம். இங்கே வாழ்க்கையோட தேவை அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. 28 வயதில் அவனுக்கு புரிகிறது, எவ்வளோ கஷ்டம் வறுமை இருந்தாலும் அதையெல்லாம் தாங்கி நம்ம எல்லாம் கரை சேர்த்தார் அப்படின்னு. இங்கதான் அவனுக்கு நிஜ உலகத்தோட கஷ்டம் புரியுது போல. ஆமா, இங்க அவனுக்கு எம்பத்தி வருது. அப்புறம் 45 வயதில் அவன் மனதார உணர்கிறான், ஐ மிஸ் யூ அப்பா அப்படின்னு. தன்னை காக்க இருந்த ஒரு மிகப்பெரிய கேடையும் இப்ப இல்லைங்கிறத உணர்றான். இறுதியா 50 வயதில் அவனுக்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு முழுமையான தெளிவு கிடைக்கிறது. வாவ், இது உண்மையிலே மனசை தொடுற ஒரு விஷயம். ஆனா இதுல உள்ள உளவியலை நாம யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த தந்தை எந்த இடத்திலையும் மாறவே இல்லை. அவர் அதே இடத்துல தான் இருக்காரு.
ஆனா அந்த மகனுடைய சொந்த முதிர்ச்சியின்மை காரணமா தான் 18 வயசுல அப்பாவை பிழையாக பாக்குறான். எக்ஸாக்ட்லி. ஆக நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை நாம தவறாக புரிஞ்சு கொள்வதற்கு நம்முடைய சொந்த இமோஷனல் இம்மெச்சூரிட்டி தான் காரணம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. இது ஒரு சவுக்கடி மாதிரி இருக்கு. அதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய திறவுகோல். இந்த உதாரணம் இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு மிக மிக முக்கியமானது. இன்று அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களிடம் தேடும் வேலிடேஷன் என்பது முதிர்ச்சி அடையாத ஒரு மனநிலையின் வெளிப்பாடு. கரெக்ட். காலம் செல்ல செல்ல அந்த தந்தை மகன் உதாரணம் போல உண்மையான முதிர்ச்சி வரும்போதுதான் வெளியுலக உறவுகள் மீது நாம் வைத்திருந்த போலியான பிம்பங்கள் உடையும். இதை விளக்குவதற்கு தரவுகள் உயிர்மை என்றொரு ஆழமான வார்த்தையை பயன்படுத்துகின்றன. உயிர்மை கேட்கவே ரொம்ப கம்பீரமான வார்த்தையா இருக்கு. லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இதுக்கும் முதிர்ச்சிக்கும் என்ன தொடர்பு? ஒரு மனிதன் வெறுமனே மூச்சு விட்டுக்கொண்டு உயிருடன் இருப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல. ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குவது மட்டும் ஆண்மை அல்ல. ஒரு நல்ல பொறுப்பான தந்தையாக மாறுவதுதான் உண்மையான ஆண்மை. ஆழமான பதிவு இது. அதே போல உங்களுடைய முட்டாள்தனமான பிடிவாதங்களை உடைத்து உலகத்தின் மீது பழி போடுவதை நிறுத்திவிட்டு வெற்றியை அடைந்து உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடிப்பதே உயிர்மை. இது எப்போது வரும்னா, உங்களுடைய ஈகோவை கீழே வைத்துவிட்டு முதிர்ச்சியோடு வாழ்க்கையை அணுகும் போது மட்டுமே இந்த உயிர்மை உங்களுக்குள் முழுமையாக மலரும். அருமை. வெறுமனே எக்ஸிஸ்ட் ஆகிறது வேற, ஒரு முழுமையான லைஃப் ஃபோர்ஸோட வாழ்றது வேற. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா ஒரு கேள்வி வருது. கேளுங்க. நாமெல்லாம் சாதாரண மனுஷங்க. திடீர்னு கோபம் வரும், டிப்ரெஷன் வரும். இந்த உணர்வு பூர்வமான முதிர்ச்சியை அடையவோ, இந்த உயிர்மையை முழுமையா உணரவோ நாம டே டு டே லைஃப்ல என்ன செய்யணும்? இதற்கான பயிற்சி ஏதாவது இருக்கா? தரவுகள் இதற்காக ஒரு மிக எளிய ஆனால் வலிமையான பயிற்சியை முன்வைக்கிறது. அதுதான் சாட்சியாக இருத்தல், அதாவது விட்னஸ் பண்றது. சாட்சியாக இருத்தல் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? உங்களுக்கு உள்ளே மனதிலும் வெளியே உலகத்திலும் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் எந்த விமர்சனமும் இல்லாமல் வெறும் ஒரு சாட்சியாக நின்று பார்க்க பழகுங்கள் என்கிறது தரவு. உள்ளே உணர்வுகள் கொந்தளிக்கும் போது மனதுக்குள் வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள், அதை அப்படியே கவனிங்க. ஓ, ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆமா. அதே போல வெளியிலும் மற்றவர்கள் மேல் வார்த்தைகளை வீசாதீர்கள். எல்லாவற்றையும் கவனிக்கும் ஒரு பார்வையாளராக மட்டும் இருங்கள். ஒரு நிமிஷம், இது கேட்கறதுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா இருக்கலாம், ஆனா நடைமுறையில இது மிகப்பெரிய சவால் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ யாவது நம்மளை திட்டினாலோ, சோஷியல் மீடியாவில ஒரு தவறான கருத்தை பார்த்தாலோ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம வெறும் சாட்சியா இருக்கிறது எப்படி ஒருவரை பலசாலியாக்கும்? இவன் கோழை, அதான் அமைதியா போயிட்டான் தானே உலகம் நினைக்கும். அங்கேதான் நாம சைக்காலஜியை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திற்கும் உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு ரியாக்ட் செய்யும் போது, இணையத்துல விவாதிக்கும் போது உங்களுடைய மென்டல் எனர்ஜி முழுமையாக வீணாகிறது. மூளை எப்பவும் அலர்ட் மோட்ல இருக்கும்போது உங்களால எதையுமே தெளிவா சிந்திக்க முடியாது. ஓகே, அதுவும் உண்மைதான். தரவு என்ன சொல்கிறது என்றால், இந்த எல்லையற்ற கவனச்சிதறல் உங்களுக்கு எந்த சுகத்தையும் தராது. அதே போல பயந்து போய் உங்களை சுருக்கிக் கொள்வதும் பாதுகாப்பே தராது. ஆரம்பத்தில் ஒரு 10 நாட்கள் இந்த சாட்சி நிலையில் இருப்பது, ரியாக்ட் பண்ணாம கவனிப்பது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அது பழகிவிட்டால் உங்களுக்குள் ஒரு தெளிவான எமோஷனல் ரெகுலேஷன் நடக்கும், ஒரு தெளிவான புத்தி பிறக்கும். ஓ, அந்த எமோஷனல் ரெகுலேஷன் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? அந்த தெளிவு வரும்போதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு உருவாகும். அப்படி நீங்க அமைதியான சாட்சியா மாறும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான சின்ட்ரோனிசிட்டி மலரும். சின்ட்ரோனிசிட்டி, இதுவும் கொஞ்சம் டெக்னிக்கலான வார்த்தையா இருக்கே. பிரபஞ்சம் நமக்காக வேலை செய்யுதுங்கிற மாதிரி அர்த்தமா? இதோட மெக்கானிசம் என்ன? இது எந்த மேஜிக்கும் கிடையாது. இது முற்றிலும் அறிவியல் பூர்வமானது. உங்க மனம் குழப்பங்கள் இல்லாம சாட்சியா தெளிவா இருக்கும்போது உங்க மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். அப்படின்னா, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற நல்ல வாய்ப்புகளையும் பேட்டர்ன்களையும் நீங்க சுலபமா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. கோபத்திலையும் டிப்ரெஷன்லயும் இருந்தா அந்த வாய்ப்புகள் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா அமைதியா இருக்கும்போது நீங்களும் உங்களது தினசரி வாழ்க்கையும் உங்களை அறியாமலேயே எக்ஸ்ட்ராடினரியான வெற்றிகளை நோக்கி ஒரே நேர்கோட்டில் பயணிக்க தொடங்கும். இதுதான் சின்க்ரோனிசிட்டி. இது ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை. நாம ஒரு விஷயத்துக்கு உடனே ரியாக்ட் பண்றதை நிறுத்திட்டு ஒரு படி பின்னாடி போய் அதை வேடிக்கை பார்க்கும் ஒரு சாட்சியாக மாறும்போது நம்ம மூளைக்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. அப்போ உண்மையான பிரச்சனை என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். தீர்வுகள் தானாகவே கண்ணுக்கு தெரியும். சரியாக சொன்னீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் சாத்தியங்களை சத்தியமாக்கும் வழி.
மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை தேடி அலையாமல் உங்கள் மனதை நீங்களே ஒரு சாட்சியாக நின்று கவனிப்பதுதான் உணர்வுபூர்வமான முதிர்ச்சியின் உச்சம். அருமை. இன்று நாம் பார்த்த இந்த தரவுகள் மூலம் மனநலம் குறித்தும் குறிப்பா ஜென்சி தலைமுறையினரின் அப்ரோச் குறித்தும் நிறைய ஆழமான விஷயங்களை அலசியிருக்கோம். மன அழுத்தம் என்ற பேரில் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்க துடிப்பதை விடவும் தங்களுடைய வலியை ஒரு வியாபார அடையாளமா மாற்றுவதை விடவும் உண்மையான முதிர்ச்சி என்றால் என்ன என்பதை பார்த்தோம். கண்டிப்பா உள்ளேயும் வெளியேயும் நடப்பவற்றை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து பழைய ஈகோசிஸ்டமை உடைத்து வெளியே வந்து உயிர்மையை அடைவதே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்பதை ரொம்ப தெளிவாகவே புரிந்து கொண்டோம். போலியான வேலிடேஷன்களை தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு தனக்குள்ளான பலத்தை உணர்வது மட்டும்தான் இந்த வேகமான உலகத்தில் நிரந்தரமான அமைதியை தரும். மிக அருமை. இந்த ஆழ்ந்த அலசலை நிறைவு செய்யும் முன் உங்களுக்காக ஒரு ஆழமான கேள்வி அல்லது ஒரு சிந்தனைன்னு சொல்லலாம். இந்த தரவுகளில் கடைசியாக ஒரு அழகான வரி வருகிறது. கதவை திற, காற்று வரட்டும். ரொம்ப அழகான வரி அது. இன்று சமூக வலைத்தளங்களிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி பலரும் தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு கண்காட்சி பொருளாக மாற்றி சமூகத்தின் அனுதாபத்தை வாங்குற அந்த பழைய கதவு ஒன்னு இருக்கு இல்லையா, அந்த பழைய கதவை நீங்கள் மூடிவிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாத ஒரு அமைதியான சாட்சியாக மாறி முதிர்ச்சியோடு ஒரு புதிய கதவை திறந்தால் இதுவரை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திராத என்னென்ன புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் அந்த அற்புதமான சின்க்ரோனிசிட்டிகளும் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழையும். சற்றே சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.